ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான 1/2 kg வெயிட் வர பிங்க் வெல்வெட் கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியான இந்த கேக்கை ரெடி பண்ணுறதுக்கு ஓவன் எதுவுமே தேவையில்லை. சிம்பிளாக நம்ம வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஜலிச்சு எடுத்துடலாம். 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் நான் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் ஈக்குவலாக மிக்ஸ் ஆனால் தான் கேக் நல்லா பொங்கி வரும். இப்போ நம்ம இந்த கேக்குக்கு தேவையான பட்டர் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே 1/4 கப் அளவுக்கு லைட்டாக சூடாக இருக்க பால் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வினிகர் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே யூஸ் பண்ணுறது ஒயிட் வினிகர் தான். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரத்தில் பட்டர் மில்காக ரெடி ஆகிடும். அடுத்து ஒரு ட்ரையான பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் பொடிச்ச சர்க்கரை எடுக்கிற மாதிரி இருந்தால் கரெக்டாக 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஹை ஸ்பீடில் நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டையோட கலரில் சேஞ்ச் ஆகி பியூர் ஒயிட் கலரில் வரணும். கடைசி இதில் 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு பீட் பண்ணிவிட்டு நான் பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம பாலில் வினிகர் சேர்த்து வச்சுருந்தோம்ல, அது பட்டர் மில்காக ரெடி ஆகிடுச்சு. அது கூட நான் கலர் சேர்க்க போகிறேன். நான் இங்கே பிங்க் கலர் எடுத்திருக்கேன். பேக்கர்ஸோட லிக்விட் கலர் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஜெல் கலர் இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே பேட்டரில் சேர்க்கறதுனால லிக்விட் கலர் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இடையில நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பட்டர் மில்க்கும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டையை நம்ம 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஹை ஸ்பீடில் பீட் பண்ணியிருக்கோம். அதனால் முட்டை நல்லா பொங்கி வந்திருக்கு. நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஓவராக கொட்டி மிக்ஸ் பண்ணோம்னா கேக் ஹார்ட் ஆயிரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நான் பேட்டரை ரெடி பண்ணிக்கிறேன். கலர் பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் கூட கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நான் இங்கே 6 இன்ச் கேக் மோல்டில் பட்டர் பேப்பர் போட்டு கிரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ஊற்றி பேக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் சுகர் பவுடர் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். கேக்குக்கு மேலே கொஞ்சமாக ரோசட்டா டிசைன் பண்ணணும். அதுக்காக நான் 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் அப்படி இல்லைன்னா 3/4 கப் எடுத்தால் போதும். இப்போ ஒரு 35 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் சூப்பராக பேக் ஆகிருக்கு. பேக் ஆன உடனே கேக் டின்லேருந்து வெளியே எடுத்துடணும். சூடு ஆறுனதுக்கப்புறம் 3 லேயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கேக் ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு டர்ன் டேபிள் மேலே கேக் போர்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிகிட்ருக்கேன். சுகர் சிரப்பில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் மேடும் சேர்த்துருக்கேன். அப்போ கேக் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட் லேயர் க்ரீம் கொடுத்துட்ருக்கேன். இப்போ கேக்குக்குள்ளே ஃபில்லிங்காக நான் கிரேட் பண்ணி வச்சுருக்க ஒயிட் சாக்லேட்டும் ஒயிட் சாக்கோ சிப்பும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மில்க் மேட் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ செகண்ட் லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லேயர் க்ரீம் கொடுத்துக்கிறேன். உள்ள ஃபில்லிங்காக ஒயிட் சாக்லேட்ஸும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம 3 லேயரும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்ப கடைசி லேயர் கேக்க வச்சு அதையும் சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமா க்ரீம் குடுத்து இந்த கேக்க வந்து க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரம் கோட் பண்ண கேக்க 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஃபைனல் கோட்டிங் குடுத்துக்கிறேன். கேக்குக்கு ஃபைனல் கோட்டிங்லாம் குடுத்ததுக்கப்புறம் கேக் போர்ட்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒயிட் கலர் க்ரீம்ல பிங்க் கலர் சேர்த்துருக்கேன். ஒரு பைப்பிங் பேக்கில் 100 N1 நாசில் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே க்ரீம் ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோசட்டா டிசைன் கொடுத்துட்ருக்கேன். ஒரு சைடு மட்டும் ஃபுல்லாக ரோசட்டா டிசைன் கொடுக்க போகிறேன். கஸ்டமர் வந்து இந்த மாதிரி தான் டிசைன் வேணும்னு கேட்டிருந்தாங்க. இப்போ கேக்குக்கு மேலே ஒரு சைடு மட்டும் ரோசட்டா டிசைன் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக சுகர் பால்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான பிங்க் வெல்வெட் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான கேக் வீடியோவில் பார்க்குறேன்.